கொஞ்சம் தழிச்சு போடுமா, மேலேயே உன் மேல அடிக்க போறது. போட்டுமா பாந்தமா போடு அப்படின்னு சொல்லுவேன். அதான் சொன்னேன். உனக்கு எப்படி மூடிலாம் கணக்கா கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எதாவது சொன்னீங்க. ஒரு வாட்டியும் சொல்லி இருக்கேன். அதே மாதிரி இல்லாட்டா இது மாத்திரம் இவ்வளோ பிரிச்சு ஏதாவது மூடி கொடுத்தா இவ்வளோ பிரிச்சு அது மாத்திரம் சொல்லுவேன், கரெக்டா கொடுத்தா சொல்ல மாட்டேன். அந்த காலத்துலங்கிற மாதிரி அப்படி இல்ல. அதான் சொல்றேன், நீ வந்து ஹரிக்கத்தா எக்ஸ்போனன்ட் ஆயிட்ட. அதுக்கு இல்ல, பிரெட் கிரம்ஸ். சோ தட் மாய்ஸ்சர்லாம் இருந்தா கூட அது அப்படியே இழுத்துரும். ஓட வாவ் அம்மா. இந்த ரமா சொல்றது வந்து சொல்றது ஒண்ணு, ஆனா நம்ம ரெசிபில வரும்போது சைக்கிள் கேப்ல எதையோ அமுக்கிடுறாளே உள்ள. நான் தான் சொல்லிட்டேனே. ஓ வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் நாஸ்டால்ஜியா சீரீஸ் அப்படின்னு நாங்க ஒண்ணு பண்ணோம். Of course, continuation of the nostalgia series. Yes. அதுல we did that ஐயங்கார் பேக்கரியோட மசாலா பிரெட் டோஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அதுவும் உஸ்மான் ரோட்லயே சொல்லணும் இல்லம்மா, உஸ்மான் ரோட்லயே இருந்தவாலாம் நிறைய பேர் நம்மளுக்கு கரெக்ட் போட்டிருக்கா. and so many people tried it, and most importantly இது வந்து பசங்களுக்கு இப்ப ஸ்கூல் சீசன் இப்பதான் திறந்திருக்கு. நிறைய பேர் நாங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இது பண்ணி வச்சிருந்தோம். and you know இது வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல சாப்பிட்டது இப்ப நம்ம பசங்களுக்கு அது பண்ணி கொடுக்கிறதுன்னு போது there is that element of fondness there, இல்லையா? Like how I bought it for you when you were in college. ஆமா, அதுதான், that is it. ஆமா. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு we are working on a nostalgia series, இல்லையா? ஆமா. என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? என்னோட பஃப் ஸ்லீவ்ஸை பார்த்தாலே எப்படி தெரியும், பழங்காலத்துல இருக்கு. of course that's all in very much in style. ஓஹோ, சைக்கிள் கேப்ல ஒன்னு உள்ள கொண்டு வந்துட்டியாக்கும். அது வந்து இன்னைக்கு I don't know whether உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க சான்ஸே கிடையாது. சம்பந்தமே இல்ல ஒன்னு. அது காஃபி கப். அது ஓகே. see இது வந்து இந்தியன் காஃபி ஹவுஸ் அவளோடது. they are so famous. 3 things: cutlet, மசால் தோசை and பூரி கிழங்கு. அட்டி ஷக்க காஃபி இல்ல. இவ்வளவு என்ன பண்ண காஃபி, of course that is the ultimate signature of all. ஓகே ஓகே. காஃபி போர்டு வந்து they started pre independence day. ஓ வாவ். டைம் அப்போ. ஓ so அதனால they used to have one at லஸ் மயிலாப்பூர், அந்த லஸ் கார்னர்ல. that is நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு மாடியில இந்தியா காஃபி ஹவுஸ். there is one still in T Nagar. oh lovely. நான் வந்து I've seen some in Kerala. கேரளாலயும் இருக்கு. see அது காஃபி போர்டு வந்து they wanted to promote coffee. right. அதனால they opened it. இப்ப கூட இருக்குது. they have in so many places. so அவ கிட்ட இருந்து என்ன பண்ண போறோம்? அவள்துல கட்லெட் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா எங்க அப்பாலாம் என்ன ஐஷன் போவா, அது 2 மாடி ஏறணும். அது இப்ப கூட இருக்கு. அது building is there still. okay. இன்னும் they have not done anything. அது when you see the herbs எல்லாம் அதுல வளர்ந்திருக்கத பார்த்தா கஷ்டமா இருக்கு. இன்னும் அப்படியே இருக்கு. plants herbs இல்ல. sorry சொல்ல முடியாது, அதெல்லாம் ஹெர்ப்ஸ் ஆகும். இருக்கலாம். சரி, முதல்ல இன்கிரிடியன்ட் சொல்லு. இதுக்கு வந்து சோ அந்த கட்லெட் தான் பண்ண போறேன் நான். வந்து ஒரு வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி, ஓகே, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு, ஓகே, ஒரு கேரட் பெருசா சின்னதா கட் பண்ணி, ஓகே, ஒரு 10-12 பீன்ஸ், ஓகே, அவ்வளவுதான். அதை சின்னதா இவ்வளவுதான் பட்டாணி பாரு, ஒரு மேபி 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளவுதான். அதே மாதிரி இது வந்து ஒரு பீட்ரூட்லயே பாதி பீட்ரூட், ஓகே, சின்ன பீட்ரூட், ஓகே, அதை சின்னதா. தென் கொத்தமல்லி நல்லா இந்த கப்பு ஃபுல்லா, ஓகே. அப்புறம் இதுல வந்து ஆல் தி இதெல்லாம் இது வந்து தனியா பொடி வந்து 1.5 டீஸ்பூன், ஓகே. அப்புறம் பட்டை பொடி அது 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் போடணுமா? ஆமா அதுதான் அது. ஏன்னா we don't use அவெல்லாம் கரம் மசாலாலாம் யூஸ் பண்றது கிடையாது. இது வந்து மிளகாய் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து சீரக பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சள் பொடி, ஓகே. தென் இது வந்து இஞ்சி பச்சை மிளகாய் வெறும் அரைச்சு வச்சிருக்கேன். என்ன ஒரு 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு இன்ச்சு இஞ்சி, ஓகே, அது. அப்புறம் வந்து இதுக்கு வந்து சாஸ் என்ன அது கடைசியில கொஞ்சம் போடணும். அது சரி, அது ஒரு 2 டீஸ்பூன், ஓகே. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் அது 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கு கலக்கிறதுக்கு பால், சரி. அப்புறம் அதுக்கு இது பண்றதுக்கு மிளகு பொடியும் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதுக்கு மேல. அப்புறம் இது பிரெட் கிரம்ஸ். தீஸ் ஆர் தி மெயின் இன்கிரிடியன்ட்ஸ். வெரி குட், வெரி குட். இப்போ இத பத்த வெச்சுன்னு we'll fry the ஆன் பண்ணி வெச்சாச்சு. ஆமா, வெங்காயம் பண்றேன். ஆஹா, அது கொஞ்சம் வதங்கின உடனே
இதுல கொஞ்சம் உப்பு போடட்டுமா? வேண்டாம், இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் ஆட்டும். இது உப்பு போட்டா சீக்கிரம் வதங்குமா? இல்லை, எதையும் இது எல்லாமே வதங்கணுமே சீக்கிரம். ஸோ நம்ம இந்த டிரைவின் கட்லெட்டுக்கும் பண்ணோம். டிரைவின் கட்லெட்டுக்கும் இதுக்கும் மெயின் வித்தியாசம் வந்து டிரைவின் கட்லெட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ரூட் தான். இதெல்லாம் பக்கத்துக்கு வெறும் துணை தான். அதான். வேற இது வந்து எல்லாமே போடுற நீ. கேரட், பீன்ஸ், பட்டாணி, எவ்ரிதிங் யூ ஆட். ஆஹா, பட்டாணி then you add the beetroot பாரு கொஞ்சோண்டு தான். அதுல வந்து இவ்வளவு பீட்ரூட் கரெக்ட். நீ சொல்ற மாதிரி ஒரு பேருக்கு தான் அது. ஆனா அது இல்லாட்டக்க you will know the sweetness இருக்காது உங்களுக்கு. அப்ப நீ இந்த பீட்ரூட் நீ போட்ட உடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது? நம்ம இங்க அந்த ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் ஆரேபுரம்ல வந்து வர்கீஸ் பஃப் இருக்கு. கரெக்ட். அந்த பஃப்ல இருக்கிற மசாலா பிரமாதமா இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ரூட் தான். இப்ப கூட they have it somewhere in மந்தவெளி. அப்படியே I wish they make the puff also. அதான். இல்ல இருக்கும் இருந்ததுன்னா இருக்கும். போட்டுமா உப்பு? போடு. எப்படி பழைய கால ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். கொஞ்சம் கழிச்சு போடுமா, மேலேயே உன் மேல அடிக்க போறது. போட்டுமா? பாந்தமா போடு அப்படின்னு சொல்றேன். அதான் சொன்னேன். அந்த வார்த்தை தான் வருது எனக்கு. அதான். இப்ப மேடம் ஆடிங் த இது பொடிஸ். இது வந்து தனியா பொடி. இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணது. ஆமா. மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மூணும் இருக்கு இதுல. இது பாரு, பட்டை பொடி பாரு. கிளாசிக் கட்லெட்ஸ் வந்து அந்த காலத்துல இப்ப நீ இந்த இங்கிலீஷ் டைம்ல கட்லெட்ஸ்னு வெச்சுக்கோங்க. இட் இஸ் ஜஸ்ட் பட்டை பொடி அண்ட் மிளகு பொடி. அது பாரு இஞ்சி பூண்டு, இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட். தவறி போய் பூண்டுன்னு விட்டேன். அதுல நான் தவறி போய் போடலாம் சாப்பிடுறேன். பட் இதுல அவெல்லாம் பூண்டெல்லாம் கிடையவே கிடையாது. ஓஹோ. I don't know. இப்போ வந்து பண்றவாள்லாம் ஈவன் தே ஆட் cashew nut இதெல்லாம் பண்றாங்க நட் கட்லெட்னு. பட் இது வந்து டிப்பிக்கல் அவாளோடது. இது தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரைச்சி வச்சு நல்லா இது மூடி வச்சுக்கலாமா? அப்போ வதக்கி வச்சு. எப்படி நல்லா இருக்கு பாருங்க. அம்மா, இது ரொம்பவும் குழைய கூடாது. அம்மா, உனக்கு எப்படி மூடில கணக்கா கொடுத்திருக்கேன். அதெல்லாம் தான சொன்னீங்க. ஒரு வாட்டியும் சொல்லி இருக்கேன். அதே மாதிரி இல்லட்டா இது மாத்திரம் இவ்ளோ பெருசு அத மூடி கொடுத்தா இவ்ளோ பெருசு அது மாத்திரம் சொல்றேன். கரெக்ட்டா கொடுத்தா சொல்ல மாட்டேன். இப்போ நீதான் இப்ப பெரிய ஷெஃப் ஆயிட்டே ராகேஷ். நான் வந்து எல்லாம் இப்போ நீங்க எல்லாரும் வந்து we should learn from you. அப்படி போடு. ஆமா, not from me. புரியுதா? அப்படின்ற. ஆமா, அப்படிதான். அப்படின்னு சொல்லிட்டு நொட்ட சொல்லிட்டு இருப்ப நீ. நொட்ட சொல்ல தான் வரும். நாங்கெல்லாம் வந்து சின்ன வாழ்ந்தப்ப எல்லாரும் அந்த காலத்துலங்கிற மாதிரி அப்படி இல்ல. அதான் சொல்றேன், நீ வந்து ஹரிகதா எக்ஸ்போனன்ட் ஆயிட்ட. அதுக்கு இல்ல. நம்ம தப்புலாம் சொன்னாதான் நம்ம திருத்திக்கலாம். ஆமா, தப்பே சொல்லிருந்தா அப்புறம் எப்படி திருத்திக்கிறது? 1 1 3 1 ஐயோ குழந்தை எவ்வளவு நல்லா சொல்றது அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவ்வளவுதான். தப்பு சொன்னா திருத்திக்கலாம். தப்பே சொல்லிருந்தனா நீ கரெக்ட் எப்ப சொல்றேன்னு எப்ப தெரியும்ன்ற. அப்படி we never say like that. மனசாட்சியே இல்லாம புழுகிறதுனா இதுதான். ஆஹா, எப்படி இருக்கு பாரு. இப்போ வந்து நீ என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த கொத்தமல்லி இருக்கு பாரு. என்ன பண்றது ராகேஷ், இதுக்கெல்லாம் இது வேண்ட் இருக்கு. இல்ல, பட் ஆனா எனக்கு கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் நான் சாப்பிட்டுடுவேன். ஆஹா, போட்டா எவ்வளவு வாசனை. வாசனை தான் இருந்தாலும் ஓகே, நாட் பேட். இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இவ்வளவு நல்லா இருக்கு பாரு. மிக்ஸ் பண்ணிக்கலாமா இப்போ? இது மிக்ஸ் பண்ணிட்டு சோ இப்போ இத வந்து கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிட்டு கொஞ்சம் இது இந்த இதையும் போடுறேன். இது பிரெட் கிரம்ஸ். ஆமா, அடிஷக்க. சோ தட் மாய்ஸ்சர்லாம் இருந்தா கூட அது அப்படியே இழுத்துரும். ஓட வாவ் அம்மா, பின்னிட்ட போ. சரி, சோ இப்போ இத மிக்ஸ் பண்ணிட்டு இது கூல் டவுன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஆமா, பண்ணிட்டு இல்ல இப்போ I'll show you. இது அந்த கார்ன் ஃப்ளவரும் மில்க்கும் கலந்து வெச்சிருந்தோம். அப்ப நீ அத பண்ணு, நான் இத பாத்துக்கறேன். வேண்டாம், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ சும்மா இருக்கறதே பெரிய ஹெல்ப் இல்ல. அதுக்கு இல்லம்மா, ஆயிடுதே. ஆஹா, அது அப்புறமா நீ உமாச்சிக்கு வெச்சிட்டு உப்பு மாத்திரம் பாத்துரு. so that you can add if you want. ஓகே ஓகே ஓகே. இங்க பாரு, இத நல்லா ஒரு மாதிரி இன்கார்ப்பரேட் பண்ணிட்டேன். அச்சா, குட். பாரு, இப்போ கொஞ்சமா சாஸ், அவ்வளவுதான். கெச்சப் சாஸ்னு சொல்ல கூடாது, சொன்னா சாஸ்னு சொல்லணும். சாஸா நீ சொல்ல? டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ். இப்போ இதுல வந்து I am mixing the இது. Oh, corn flour. Yes. The slurry you mean? Yeah, slurry. Exactly.
அதுல கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டிருக்கேன் பாரு இங்க. இதோ. ஓ ஓகே. சைக்கிள் கேப்ல இதெல்லாம் போட்டு விடுறேன். இல்லம்மா சொல்லி மேலாக அந்த இது இருக்கு. யாரான கேட்பா அப்புறம் நீங்க இந்த ரமா சொல்றது சொல்றது ஒண்ணு, ஆனா நம்ம ரெசிபில வரும்போது சைக்கிள் கேப்ல எதையோ அமுக்கிடுறாளே உள்ள. நான் தான் சொல்லிட்டேனே நானு. ஓ பாரு நீ குடுத்திய விஸ்க். ஆமா. எப்படி உனக்கு என்னெல்லாம் நான் செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். ராகேஷ் சமைக்கிறதுக்கு நீ இல்ல, யாரா இருந்தாலும் இதெல்லாம் ஓடும். மைண்ட் யூ. சரி, சோ இப்போ இதெல்லாம் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணிட்டேமா. இது அணைச்சிருச்சு. ஓகே டன். மூடி வைக்கிறேன். கொஞ்சம் அந்த சூடு அப்படியே இருக்கும். ஆஹா வெரி குட். கார்ன்ஃப்ளவர், பெப்பர், இதுல உப்பும் போட்டிருக்கல்ல துளி, அந்த ஸ்லரி ரொம்ப கிடையாது அது ஒண்ணு. அண்ட் அதே சமயத்துல இது ஆரின் இருக்கு. ஓகே, இதோட கன்சிஸ்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. கட்லெட்டுக்கும் இதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுதா? அந்த ரெட்டிஷா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. This is just the typical with எல்லா வெஜிடபிள் கட்லெட் மாதிரி இது. கரெக்ட். இது சைஸ் சரியா இருக்கா? இது முதல்ல புள்ளையார் வச்சிரும். அது சரி. புள்ளையார் மச்சி காப்பாத் எல்லாரும் என்ன பியூட்டிஃபுல்லா ஷேப்பா இருக்கு பாரு. குடிக்கும் போதே அழகா இருக்கு. பண்ணிட்டு இத you dip it into the slurry. பண்ணிட்டு இன்னும் கூட உங்களுக்கு திக்கனா இருக்கணும் வேணும்னா பண்ணிக்கலாம். லைட்டா அந்த பிரெட் கிரம்ஸ் ஒட்டறதுக்கு தான் அது. அவ்வளவுதான். And you put it onto the bread crumbs. எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படி போடு. அப்படி பண்ணிட்டு இருமா எடுத்துட்டு அத முதல்ல இப்படி பண்ணு. இப்படி ரெண்டு பக்கமும் கோட் பண்ணிட்டு this only is called breading. இது அந்த கட்லெட்லாம் ரவுண்டா தான் இருக்கும். நீ நம்ம இப்பெல்லாம் பண்ற மாதிரி ஹார்ட் ஷேப் அதெல்லாம் கிடையாது. சோ நோ மோல்ட் நதிங். ஓகே, இட் will be like that's regular cutlet. ஓகே, அது மாதிரி. சரி, இந்த மாதிரி பண்ணா அழகா அந்த சிலிண்டரா வரும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி எடுத்துக்கலாமா? பண்ணி வெச்சுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அங்க பண்ணி வெச்சாச்சு. see எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கேன் பாரு. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இங்க எண்ணெய் சூடாயிடுது. இப்போ இது கொஞ்சம் டீப் ஃப்ரை தான் அது. பட் ஷாலோ ஃப்ரைனாக்க தவால போடலாம். அதெல்லாம் நல்லா இருக்குது. டீப் ஃப்ரை பண்ணா தான் பிரமாதமா. இதுதான் நல்லா. இது ஒண்ணு கொஞ்சம் எளிமீன் வந்த உடனே இன்னொன்னு போடணும். ஆமா, அப்பதான் நல்லா இட் will be nice. ஓஹோ, டிப்ஸ் ஆக்கும் அது. அதுக்கு இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏதோ நம்மளுக்கு தெரியறத சொல்றோம். அப்படி that's it. அப்படின்ற. ஆமா ஆமா. But I just go back to the olden days when my father used to take me to this India coffee house. அப்புறம் when you and appa were seeing each other அப்பவும் பேர்ல அப்பலாம் கிடையாது. அப்பலாம் டிரைவிங் அப்பலாம் டிரைவ் இன் போவோம். And also Marina Buharis அங்க கூட there are some nostalgic. ஆமா, யோசிச்சு பாரு. நம்ம புஹாரிஸ்ல கூட இருக்கு பாரு. அது I know that and probably I'll come out if யாரான ஏதான அது மாதிரி சொன்னாக்க we'll know. Chicken 65. அது ஆஹா, பியூட்டிஃபுல். இந்த கலர் எப்படி இருக்கு பாரு. குழந்தை வெயிட்டிங் சாப்பிட. குழந்தை வெயிட்டிங் ஏதோ வந்துட்டே இருக்கு. சரி, இது பொரியறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கலர் பாரு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு. பியூட்டிஃபுல் கோல்டன் பிரவுன், ஈவன்லி குக்ட் ஆன் ஆல் சைட்ஸ். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். குழந்தை வெயிட்டிங் டேஸ்ட் பண்றதுக்கு. மச்சி காப்பாத். ஆஹா, அதே மாதிரி சாசர்ல கொடுக்குறேன். அதே சாசர்லாம். இது பூ போட்ட சாசர். அவளது பிளேன் சாசர். அந்த கப் இருக்கு பாரு, அது மாதிரி. I should give you a nice filter coffee also. இல்ல, that's my espresso cup. ஆஹா, பிரமாதமா இருக்கு. See, just look at the மேல அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில நம்ம கோட் பண்ணி அந்த பிரெட் கிரம்ஸ் பண்ணி, இது வீட்ல பண்ண பிரெட் கிரம்ஸ் பை தி வே. குட் பண்ணி சுடப்படுது ராகேஷ். ஆஹா, இரு, get your spoon. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இதெல்லாம் கையில சாப்பிட்டா தான் பிரமாதமா இருக்கும். இரு. ஆஹா, just look at that. அது ஏதோ அந்த ஒரு ஓரத்துல ஒரு அந்த பீட்ரூட் தெரியுது. ஆமா ஆமா, அது தெரியணும் எனக்கு. ஆமா, அது இல்லாட்டக்க சரியா வராது. ஓ ஃபேண்டாஸ்டிக். நல்ல சூடுமா. சூடு ராகேஷ், ஜாகிரதப்பா. ஆஹா, சூடா சாப்பிட்டாதான் டேஸ்ட். அது ரைட்டுப்பா. ஆஹா, இது நீ இந்தியா காஃபி ஹவுஸ்னு சொல்லலாம். எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வீட்டில் பார்ட்டி இருக்கும்போது
சதாசிவம்னு we had one cook. அவரோட ரெசிபிஸ்லாம் கூட நாங்கள் சிலதுலாம் பண்ணியிருக்கோம். அம்மாவும் அவரும் சேர்ந்து பிரெட் ரோல்ஸ்ன்னு பண்ணுவா. இந்த மாதிரி மசாலா ஒன்று பண்ணி பிரெட்டை தண்ணியில் நனைச்சு அதை ஸ்குவீஸ் பண்ணிட்டு அதை போட்டு அவுட்ஸ்டாண்டிங். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பிரெட் ரோல் சாப்பிட்றதுக்குன்னே வீட்டுக்கு வருவாங்க. அப்பெல்லாம் ஏது பார்ட்டிலாம் எல்லாம் நம்ம வீட்டில் பண்ணதான் உண்டு. இட்ஸ் நாட் இவென்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா அன்ஹர்ட் ஆஃப். ஆர் ஈவன் கேட்டரிங் ஃப்ரம் அவுட் சைட் பெருசா ஒண்ணும் கிடையாது. எல்லாம் வீட்டில் பண்றது தான். ஸோ மேபி அதனால தான் நம்மளுக்கு அந்த சமையலுக்கு ஆசையும் வந்தது. வி கம் டு நோ லாட் ஆஃப் ரெசிபிஸ். இந்த வாட்டி இது பண்ணலாமா, அந்த வாட்டி ஓஹோ இதுல கொஞ்சம் அது மாதிரி போட்டு பண்ணலாமான்னு தோன்றதெல்லாம் அதனால தான். தட்ஸ் a reason. அதெல்லாம் since you are exposed to that you also know now. அதுதான். ஆமா, ரொம்ப சூடா வாயில போட்டுட்டேன். டிராகன் மாதிரி வாயில போக வருது. Go ahead, try this recipe. ஏன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் இதெல்லாம் நாஸ்டால்ஜியா. இது வந்து earth shattering recipes, எல்லாரும் வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். பட் தி ஐடியா இஸ் த ஹோல் நாஸ்டால்ஜியா கான்வர்சேஷன். இப்போ நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கும் இந்தியா காஃபி ஹவுஸ் போனோம் அப்படின்னு ஒரு இப்போ கூட there is one in T Nagar. ரைட், பஸ் ஸ்டாண்ட் கிட்டக்க இருக்கு. If you want you can go, and there is one in Kanchipuram also. ஆமா. அண்ட் முன்னே சொன்ன மாதிரி இது அந்த இடத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய கட்லெட் தான். as much as possible அந்த டேஸ்ட் ஞாபகம் வச்சுன்னு she is trying to make it. We are not saying this is the cutlet. நாங்க we are not claiming at all. Yeah. So we will see you in another episode of Ammavum Naanum. Take care. Bye. Bye.